வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஒன்று வெடித்திருக்கிறது. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் என்று அழைக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர் சொல்கின்ற உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியக்கூடாது. அவர் சொன்ன உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்ததன் காரணமாகத்தான் அதிமுக கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியடைந்திருக்கிறது என்றும், அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையும். பெரும் கூட்டணி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுதிருந்து ஆரம்பித்தால்தான் அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். மீண்டும் சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மளை பலிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்றும், OPS, சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் அதிமுகவில் மீண்டும் வந்தால் இவர்களது பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவியும் பறிபோகிவிடும் என்ற காரணத்தினால்தான் இவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறார். ஆனாலும் அதிமுகவின் தொண்டர்களது நிலைமை என்னவாக இருக்கிறது, அவர்களது மனநிலை என்ன, அதிமுகவில் அடிமட்ட தொண்டர்கள் சிறப்பாக வேலைகளை செய்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கான எந்த ஒரு பதிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடவில்லை. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொறுத்தளவிற்கு அதிமுக தலைமையை கைப்பற்ற வேண்டும். அதிமுகவின் தொண்டர்கள் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆனால் வெற்றியடைவதற்கான வழியே மட்டும் என்ன என்பது தெரியாது. இதுதான் அவருடைய சரத்தாக இருக்கிறது. குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் முதலாவது தோல்வி அதிமுகவின் வேட்பாளர்களை வெளியிடும் பொழுதே நாம் தெரிந்துவிட்டோம். புதிய வேட்பாளர்களை அறிவிக்கிறோம் என்று கூறிவிட்டு பணக்காரர்களையும் செல்வந்தர்களையும் அதிமுகவின் வேட்பாளராக அறிவித்து அதிமுகவின் உண்மையான தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவமானப்படுத்தும் விதமாக அந்த மாற்றங்கள் ஏற்பட்டதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வெற்றியடைவதற்கான ஒரு வழியை கூட அவரால் ஏற்படுத்த முடியாது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான் அவரது இலக்காக அமைந்திருக்கிறது. செங்கோட்டையன், OPS இவர்களது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக ஒன்றிணையும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பது சரியா?